ஸ்டுடியோ செட்டப் செஞ்சிடன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டுடியோ செட்டப் செய்கிறதுல வந்து கடைசி என்ற ஒரு மனக்குமுறலை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன ப்ரோ மனக்குமுறல் ஆக்கி என்னமே வீடு ஸ்டுடியோ செட்டப் செய்யலையா அப்படின்னு சொல்லி கணக்கு பேர் கமெண்ட்ஸ் இருக்கும். நான் செஞ்ச வேலை இது மட்டும் தான். மிச்சம் ஒரு மிச்ச எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரியா, ஒரு டேபிள் உண்டு. அந்த டேபிள் வந்து நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் தான். இந்த டேபிளை வந்து நான் இதில் வந்து கரெக்டாக அடிக்கிறேன். சரியா, இந்த இடத்துல அடிக்கிறேன். இந்த டேபிள் அடிக்கிறதுக்கு வந்து நானும் வந்து தேர்றேன் எவனாவது வந்து அடிக்க தருவானான்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டிமேட் பண்ணி பாருங்க இந்த டேபிளுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லலாம்னு சொல்லி. அதாவது வந்து இந்த டேபிளுக்குரிய போட், இந்த மெயினாக இருக்கிற இந்த போட் மட்டும் தான். இந்த போட் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா போட் வந்து என்னோட இருக்குது, நான் அதுவுமே ஷோ பண்ணுறேன். சரியா, இதில் வந்து என்னோட இருக்குது போட் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி கொண்டு வச்சுட்டேன் விட்டு. ஸோ இப்போ இந்த போட்டும் வந்து தரலாம். இதுக்குரிய ட்ரில் பண்ணுறதுக்குரிய ஆணி இதெல்லாம் எல்லா மெட்டீரியலும் நான் தாரேன். எனக்கு வந்து இந்த போட்டை மட்டும் இது வந்து சின்ன இடம் தான். சரியா, பெரிய பிளேஸ் எல்லாம் இல்லை. இது வந்து ஒரு 1 மீட்டருக்கு 1.5 மீட்டர் அவ்வளோதான் இடம் பெறும். சரியா, இந்த 1 மீட்டருக்கு 1.5 மீட்டர்ல இப்படி ஒரு டேபிள் எனக்கு பிளேஸ் பண்ணி தாங்க சரி. நான் கணக்கு கடையில் கணக்கு பேர்கிட்ட கேட்டுட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாங்க எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் யோசிப்பீங்க ஒரு 6,500 கட்டிருப்பாங்க, 2,000, 3,000 கட்டிருப்பாங்க. இது வந்து வெட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஜஸ்ட் வந்து இதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது, வெட்டுறது, கட் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது. சரியா, இதுக்கு வந்து இவ்வளோ கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொன்ன ஷோக்காக தான் இருக்கும். 50,000 ரூபா கட்டுவாங்க. ஒருத்தன் என்னன்னா 50,000 வைக்கிறான், இன்னொருத்தன் கேட்குறான் 20,000, 30,000 வைக்கிறான், ஒருத்தன் கேட்குறான் 15,000 வைக்கிறான். எனக்கு ஒண்ணு மட்டும் விளங்கல. இதை கட் பண்ணிட்டு இதை பிக்ஸ் பண்றதுக்கு நான் எல்லா மெட்டீரியலும் தாருன்றேன். அப்படி இருந்து இது இவ்வளவு ஹோஸ்டிங் போறதுக்கு வந்து தான் இருக்குதா? உண்மையாவே இது இவ்வளவு ஹோஸ்டிங்கா? அடுத்த வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து யாராவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஸோ உங்களுக்கு செம்ம ஐடியா. என்னன்னு சொன்னா கரெக்டான ப்ரைஸ்ல வந்து கணக்கு கஸ்டமர் வந்து கவர் பண்ணுங்க. என்ன சொன்னா இப்படிதான் கணக்கு பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸுக்கு இந்த ஒர்க்குக்கு வந்து இவ்வளவு வந்து என்னை பொறுத்த வரையும் இது ஓவர் காஸ்ட் தான். ஏன்னு சொன்னா நான் இதுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன். சரியா, மெட்டீரியல் சேர்த்தா 1 லட்சம் 2 லட்சம் ரூபா சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னு சொன்னா இவ்வளவு மெட்டீரியல் நான் கொடுக்குற டைம்ல அவங்க செய்யப்படுற ஒர்க்குக்கு ஸோ அவங்க டைம் போறது காசு தரும். அவங்க டைம் அவங்க மாதிரி எஃபர்ட், இது ரெண்டு தான் காஸ்ட் வரப்போகுது. இந்த டைம் எஃபர்ட் டைம் வந்து இதுக்கு ஒரு கட் பண்றதுக்கு ஒரு 1 hour எடுத்து 1 hour தேவையில்லை. ஸோ ஒரு 1/2 hour சரி 1 hour எடுப்போம். அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு எல்லாம் ஸ்க்ரூ பண்றதா, வேற ஒண்ணுமே இல்லை. அங்கே வந்து ஒட்டுறதோ அதுல வந்து பட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுறது டெக்டாக கொண்டு வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிட் பண்றது. ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ டைமும் தேவையில்லை. அப்படின்றதுல வந்து இதுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கணக்கு பேருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவங்களுக்கு கஸ்டமைஸாக இப்படியான எக்யூப்மெண்ட் தேவைப்படுனா இப்படி தளப்படங்கள் தேவைப்படுது. சரியா, இந்த போட்டுன விலை வந்து ஸோ பெரிய விலைலாம் இல்லை. ஸோ ஒரு 8,000 இருந்துச்சுன்னா இந்த போட் வந்து ஃபுல் போட் வாங்கலாம். அது பெரிய போட். சரியா, கிட்டத்தட்ட 10 அடிக்கு அவங்களால ஒரு 6 அடி 8 அடி கிட்ட வருது. 10 அடிக்கு 8 அடி போட் வந்து ஒரு 8,000 தான் மொத்த ஓட். இதே மாதிரி ஒரு 10 டேபிள் ஃபுல்லா அடிக்க முடிக்கிற கால். இந்த போட்டை வச்சுட்டு அந்த டேபிள் அடிக்கிறதான ஹோஸ்ட் மட்டும் 50,000 ரூபா, 40,000 ரூபா, 20, 25 சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு டேபிளுக்கு நீங்க ஒரு 10,000 எல்லாம் 5,000, 6,000 உங்களை பொறுத்து. உங்களோட டைம் வந்து எனக்கு ஒரு டேபிள் அடிக்கிறது உங்களுக்கு ஒரு 2 to 3 hours வந்து வடிவாக காணும். ஸோ இந்த 2 to 3 hours ஒர்க்கிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு 5,000 சார்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நாளில் ஸோ ஒரு நார்மலாக ஒரு 3 டேபிள் 9 hours ஒர்க் பண்ணாடிக்கூடிய ஒரு 2 to 3 டேபிள்ஸ் வந்து வடிவாக வந்து நீங்கள் கட்டிங் ஒன்றா கட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இனிமேல் நான் சொன்ன மாதிரி 1/2 hour ஒரு டேபிள் கட் பண்ண காணும். நான் வந்து சும்மா மேக்ஸிமம் டைம் தான் 3 hours சொல்லியிருந்தேன். பட் வந்து உங்களுக்கு உண்மையாக டேபிள் கட் பண்ணுறப்ப ஒரு 1/2 hour எல்லா டேபிள் ஒரே அளவு இருக்கிறது வெட்டுறது. சரியா, ஸோ 6 பீஸ் தான் வெட்ட போறீங்க. ஸோ உண்மையாகவே இப்படி ஒரு டேபிள் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் காணும். ஸோ இதை வந்து பார்த்துட்டு யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது பெட்டர் பிஸ்னஸ் ஐடியா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கஸ்டமரை பொறுத்தவரை அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையானது அவங்களோட பட்ஜெட்டுக்கு இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஹோஸ்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே 2 வெரைட்டியாக அந்த ஹோஸ்டிங்கை பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கான ஹோஸ்டிங் அண்ட் வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஸ்கில்லுக்குரிய ஹோஸ்டிங்கை வந்து நம்ம அந்த
ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேமெண்ட்ஸாக எடுக்கலாம். ஸோ அடுத்தது பெரிய ஒரு கம்பெனிகிட்டே இல்லை பெரிய கொஞ்சம் பெரிய ஆக்கிட்ட போனோம்னு சொன்னால் அவங்க வந்து லேபர் கோஸ்ட் எடுப்பாங்க. இப்போ அவன் முதலாளியாக இருப்பான், அவன் வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அண்ட் வந்து அந்த இடம் வந்து வாடகைக்கு வாங்கியிருப்பான், அந்த இடத்துக்கு வாடகை காசு வந்து நம்மள்ட்ட எடுப்பாங்க. அடுத்தது வந்து இந்த பொருட்கள் அது இது எல்லா காசையும் சேர்ந்து தான் அதை நல்ல பாடத்துக்கு காசு போடுவாங்க. ஸோ இப்படி 2 வகையாக வந்து இருக்கலாம். இண்டிவிஜுவல் ஒரு கிரியேட்டரா இண்டிவிஜுவலா நீங்க ஒரு மட்டும் செய்யற ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பொறுத்த வரையும் இந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5000 ஹோஸ்டிங் பண்ணி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து மந்த்துக்கு ஒரு 20 orders எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. சிம்பிளா 20 orders வந்து நீங்க என்ன சொன்னா இந்த ஹோஸ்டிங்கு பண்றதுல நீங்க யோசிச்சு பாருங்க, 50,000 கேட்கறது நீங்க 5,000 செஞ்சு தரேன்றீங்க, எவ்வளவு ஓடர்ஸ் வரும்னு சொல்லி. கொஞ்சம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பிளஸ் உங்களால இது செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ அண்ட் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வேலை செய்ய தெரியும், இந்த டேபிள் வந்து செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இதுக்கு எவ்வளோ ஹோஸ்டிங் முடியலாம் அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதில் மெட்டீரியல் வந்து என்னோட இருந்தால் கூட இந்த ஹோஸ்டிங் எவ்வளவு அடிக்கிறதுக்கு ப்ரோ சார்ஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு ஹோனஸ்டான ரிவ்யூ வந்து தாங்க. ஸோ எனக்கும் வந்து தோணும், மேபி நான் என்னோட தோட்ஸ் தான் வந்து பிள்ளையா இருக்கா, என்னோட உண்மையாவே ரியாலிட்டியில இந்த தான் வேர்த்துல வேலை போயிட்டு இருக்கா அப்படின்றது வந்து நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோ தான் என்னோட மறக்குமுறல் தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், உங்களோட கமெண்ட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். குட் பை.